ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜூன் 20க்கான கரண்ட் ஈவெண்ட் எல்லாமே பார்த்துடலாம். ஜூன் 20க்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு, அதுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன நமக்கு தெரியணும் அப்படின்ற நியூஸை நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க போகிறாங்க. அந்த 5 பிளேஸ் என்னென்னா சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை. இதெல்லாம் தலைமையிடமாக கொண்டு 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்குறதா தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, தமிழ்நாட்டில் பசுமை ஆற்றல் திட்டங்களை விரைவுபடுத்துறதுக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் இந்த 5 இடங்களை செலக்ட் பண்ணி இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க போறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பழைய காற்றாலைகளை புதுப்பித்தல் மற்றும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக இது கொண்டு வராங்க. பேட்டரி சேமிப்பு அமைப்பு, PM குசும் யோஜனா, வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் இதற்கும் சூரிய சக்தி திட்டங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செயல்படுத்துறதுக்காகவும் இது கொண்டு வர்றாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் குசும் யோஜனா, வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம், இதற்கும் சூரிய சக்தி திட்டங்கள், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் வாங்க. பிரைம் மினிஸ்டர் குசும் யோஜனா அப்படின்னா என்னன்னா, இந்திய அரசோட புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால தான் விவசாயிகளுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த PM குசும் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, இது விவசாயிகளுக்கு சோலார் பம்புகள் அமைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே மானியத்தின் மூலம் மானியம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. விவசாயிகளோட தரிசு நிலங்கள்ல சோலார் பம்புகளை அமைக்கிறதுக்காகவும் சூரிய ஒளிசக்தி மின் உற்பத்தி நிலையங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் கவர்மெண்ட் மானியம் வழங்கி டீசல் மற்றும் மின்சார செலவை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் உதவுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு திட்டம் தான் PM குசும் யோஜனா. இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, தரிசு நிலங்கள்ல விவசாயிகள் சோலார் பம்புகளை அமைச்சு சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை ஏற்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த PM குசும் யோஜனா அப்படின்றது ஞாபகம் வச்சிருக்கணும். இதோட நோக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. விவசாயிகளுக்கு மானிய விலையில் சோலார் பம்புகளை வழங்குறது, தரிசு நிலங்களில் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறது மூலமா விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தை ஈட்டி தர்றதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஓகேங்களா? இந்த திட்டத்தை கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 2019 தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இதோட முழு பெயர் என்னன்னா, பிரதான் மந்திரி கிசான் உர்ஷா சுரக்ஷா ஈவம் உத்தன் மகாபியான் அப்படின்றதான் இதோட முழு பெயர். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? மார்ச் 2019. அதோட முழு பெயர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ சோலார் எனர்ஜி சம்பந்தமா அடுத்த திட்டம் என்னன்னா, PM சூரியகர் இலவச மின்சார திட்டம். இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா, February 13, 2024 அன்னைக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வீடுகளுக்கு மேற்கூரையில் சோலார் பேனல்களை அமைக்கிறது மூலமா ஒவ்வொரு மாசமும் 300 யூனிட் வரைக்கும் இலவசமா மின்சாரம் வழங்குறதா இதோட நோக்கமா இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே சோலார் பேனல்களை அமைப்பதற்கான செலவில் 40% 60% வரைக்கும் மத்திய அரசே மானியம் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா, மார்ச் 2027க்குள்ள சுமார் 1 கோடி வீடுகளுக்கு சூரிய மின்சக்தி வசதியை ஏற்படுத்தி தரதான் இந்த திட்டத்தோட முதன்மையான இலக்கா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன திட்டம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மிதக்கும் சூரிய சக்தி திட்டம். மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் அப்படின்றது நிலத்திற்கு பதிலாக அணைகள், ஏரிகள், நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அதோட மேற்பரப்புல சூரிய சக்தி தகடுகள் இருக்கு இல்லையா, சோலார் பேனல்ஸ், அது எல்லாத்தையும் மிதக்க விட்டு மின்சாரம் தயாரிக்கிற ஒரு மாடர்ன் டெக்னாலஜி தான் மிதக்கும் சூரிய சக்தி திட்டமாகும். இந்த திட்டம் நிலத்தின் பற்றாக்குறை குறைக்கிறதுக்காகவும் நீர் ஆவியாதல் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் பெருசா உதவுது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் மிதக்கும் சூரிய சக்தி திட்டங்கள் அதுல எது முக்கியமானது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்திய பிரதேசத்துல இருக்க நர்மதா ரிவர் இருக்கு இல்லையா, அதுல ஓம்காரேஸ்வரர் அணை அந்த பகுதியில 600 மெகாவாட் திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் திட்டம் அமைக்கப்பட்டு வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். என்ன அணைனா ஓம்காரேஸ்வரர் அணை. எங்க இருக்கு அப்படின்னா, நர்மதா ரிவர் அங்கதான் இருக்கு. எந்த ஸ்டேட் அப்படின்னா மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யோஜனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். PM விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம். இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 70 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறதுனால இந்த திட்டத்தை பற்றி என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த யோஜனா வந்து 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டிருக்கு. பிஎம் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 2025 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு தான் இது வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்றது தனியார் துறையில முதலாக பணியில் சேரும் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்போ பிரைவேட் செக்டார்ல படிச்சு முடிச்சுட்டு பிரைவேட் செக்டார்ல இளைஞர்கள் வந்து வேலைக்கு போறதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா. இந்த மாதிரி பிரைவேட் செக்டார்ல வேலைக்கு போற அந்த இளைஞர்களுக்கு, தகுதியான இளைஞர்களுக்கு அவங்களோட வங்கி கணக்குல மொத்தம் 15,000 வரைக்கும் ஊக்கத்தொகையா வந்து டெபாசிட் பண்றாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த எல்லா இம்பார்ட்டன்ட் யோஜனாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ தொடங்குனாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த திட்டங்கள்லாம் எதுக்கு கீழே நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இப்போ 5 மண்டலங்களாக பிரித்து சோலார் பேனல் சம்மந்தமான ஒரு இதை மண்டலங்களாக கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு கீழே இந்த திட்டங்களெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் டீட்டெயிலாக இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். எந்த இயர் அப்படின்றதையும் பார்த்துருங்க, நோக்கம் என்ன அப்படின்றதையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஜூன் 20 வந்து உலக அகதிகள் தினமா வந்து அனுசரிக்கப்படுது. இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 20 அன்னைக்கு உலக அகதிகள் தினம் வந்து ஃபாலோ பண்றாங்க, அதாவது கடைபிடிக்கிறாங்க. இந்த 2026ஓட மைய கருத்து என்ன அப்படின்னா, அகதிகளுடன் ஒற்றுமை அப்படின்றதுதான் இந்த உலக அகதிகள் தினத்துக்கான கருப்பொருளா இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகே தென், நியூஸ் பேப்பரில் வந்த ஒன்லைன்லலாம் இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ராஜஸ்தானை சேர்ந்த ஜெயினேந்திர கே ஜெயின் அப்படின்றவர் வந்து 2025ஆம் ஆண்டுக்கான 2025 அந்த இயருக்கான மதிப்புமிக்க இயற்பியலுக்கான உல்ஃபு பரிசை வந்து இவர் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியாவை சேர்ந்த டாக்டர் பிமல் என் படேல் அப்படின்றவர் வந்து சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயத்தோட நீதிபதியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்தியாவை சேர்ந்த யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, டாக்டர் பிமல் என் பட்டேல் அப்படின்றவர் தான் சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயத்தோட நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான நியூஸ். இந்த சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயம் இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஜெர்மனியில இருக்க ஹாம்பர்க் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயத்தோட தலைநகரம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பாயம் வந்து எதுக்காக வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா, கடல்கள் தொடர்பான சர்வதேச தகராறுகள் இருக்கு இல்லையா, இஷ்யூஸ், அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றதுக்காக, தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு முக்கியமான நீதித்துறையா தான் இது வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாருங்க. நிதி நெருக்கடியால இளம் வழக்கறிஞர்கள் வந்து தொழிலை விட்டு வெளியேறாங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக எல்லா மாநிலம், யூனியன் டெரிட்டரி எல்லாரும் சேர்ந்து இளம் வழக்கறிஞர்களுக்கான தொழில்முறை உதவி நிதியம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, உத்தரவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, பாதுகாப்பான, தெளிவாக வரையறுக்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும் நடைபாதைகளில் நடந்து செல்றது அப்படின்றது வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 பிரிவுகளை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 21 படி வாழுறதுக்கான உரிமை, 19(1)D அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நடமாடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பேசிக் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இது ரெண்டுக்குமே இருக்கு. 21, 19 இது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே தான் வரும். ரைட் டு லைவ், அப்புறம் வந்து சுதந்திரமா நடமாடுறதுக்கான உரிமை, இது 2 இதையும் மேற்கோள் காட்டி தான் பாதுகாப்பாக மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்டு நடைமுறையில் இருக்க ரோடுகள்ல நடக்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்னா, குளோபல் செஸ் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த பா இனியன் அப்படின்றவர் வந்து சாம்பியன் பட்டம் வந்து பெற்றிருக்காரு. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நியூஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நியூஸ் டெய்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.